இந்திய அணி பார்த்தீங்கன்னா, தற்போது சவுத் ஆப்பிரிக்கா கூட 4 T20 போட்டிகள்ல கலந்து விளையாடிட்டு இருக்காங்க. முதல் போட்டியில வெற்றி பெற்ற இந்திய அணி, அடுத்த போட்டியில ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதனுடைய 3வது போட்டி நடக்க இருக்கு. பொதுவாகவே T20 போட்டிகள்ல 5 விக்கெட்டுகளை எடுப்பது ரொம்பவே அரிதினும் அரிது. அந்த சூழல்ல வருண் அவர்கள் அந்த மாயாஜாலத்தை 2வது T20 போட்டியில நிகழ்த்தினாரு. இருந்தாலுமே இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் அந்த வாய்ப்பு முழுக்கவே தவறவிட்டாங்க. இதனால இன்று செஞ்சுரியன் நகர்ல நடைபெறும் 3வது T20 மீது பெரிய எதிர்பார்ப்பை எழுந்திருக்கு. இந்த போட்டியில வெற்றி பெறும் அணிகள் முன்னிலை பெறும். ஆகையால இன்றைய போட்டியில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதாவது இந்திய பிளேயிங் லெவல்ல அக்ஷர் பட்டேலை நீக்கிவிட்டு அறிமுக வீரரான ரமன்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அக்ஷர் பட்டேல் இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிய முக்கிய பங்காற்றியவர். கடந்த போட்டியிலுமே பேட்டிங்ல நிலைத்து நின்று விளையாடினாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை ஏன் நீக்க வேண்டும் அப்படின்ற எதிர் கேள்விகளுமே எழுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, முன்னாள் இந்திய வீரர் ராபின் உத்தப்பா சொல்லும் பொழுது நம்பர் 8ல ஒரு ஆல்ரவுண்டர் வேண்டும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறீங்க. அதாவது பந்து வீசக்கூடிய ஒரு பேட்டர். ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது மற்ற ஸ்லாட்ல ஸ்பின்னோ இல்ல பாஸ் பவுலிங்கோ யாரை வேண்டுமானாலுமே எடுக்கலாம். ஆனா இப்போது அப்படி அழுத்தம் இல்ல. எனவே நீங்கள் ரமன்தீப்பை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம உத்தப்பா அவர்கள் பேசியிருக்காரு. ஆகையால இன்று ரமன்தீப் அவர்கள் விளையாட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 11 அணி எப்படி இருக்க போகுது அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.